மன நிம்மதி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்மளை சரிப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியாக இருக்கக்கூடியது இந்த மணிபந்த வர்மம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மணிபந்த வர்மம். மணிபந்த வர்மம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் அதில் நமக்கு கிடைக்கும். முக்கியமாட்ட அந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்ட்டு, இந்த கை மடியக்கூடிய இடத்துல இருந்து 3 விரலுக்கு அடுத்தபடியாக மேலே இருக்கக்கூடியதான் இந்த மணிபந்த வர்மம். இந்த மணிபந்த வர்மத்தை இந்த மாதிரி கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து வலதும் இடதுமாக இயக்கம் கொடுக்க இந்த வர்ம புள்ளியானது இயங்க ஆரம்பிச்சிடும். 24 முறை இயக்கம் கொடுக்கணும். அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம். இதில் முக்கியமாட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது மன நிம்மதி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்மளை சரிப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியாக இருக்கக்கூடியது இந்த மணிபந்த வர்மம். அதுக்கு அடுத்தபடியாட்டு மனக்குழப்பத்தோடு சேர்ந்து பயம், பதட்டம், இந்த மாதிரிப்பட்ட சூழல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம அதிலிருந்து சரிப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வர்ம புள்ளியை நம்ம தொடர்ந்து இயக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாட்டு சிறந்த தூக்கத்தை தூண்டுவதற்கு கண்டிப்பாக மன நிம்மதி இருந்தால் தான் ஒரு அருமையான நல்ல தூக்கம் கிடைக்கும். அந்த தூக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம உறக்க காலம் வர்மம் கூட சேர்த்து இந்த வர்ம புள்ளியும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கும் இந்த வர்ம புள்ளி ஒரு முக்கிய ஆற்றலாக அமையும். இது நம்ம கையில் காப்புகள் அணியும் போதோ இல்லை கையில் கயிறு கட்டும் போதோ இந்த வர்ம புள்ளிகள் இயங்குவதற்கான சூட்சமங்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, பையன் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிறான், பள்ளி வாசலில் கூட்டிகிட்டு போய் கயிறு கட்டினே சரியாயிடுச்சு, கோவிலில் மந்திரிச்சு கயிறு கட்டினே சரியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம பழைய காலங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம், கயிறு கட்டும்போது அந்த கயிறோட முடிச்சு உள்பக்கமாட்டு தான் அதிகமாட்டு வரும். எல்லாரும் கயிறு கட்டும்போது அந்த முடிச்சின் மூலமாட்டே அந்த வர்ம புள்ளிகள் இயங்கும்போது இந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும்.